எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம ஒரு ட்ரேடிங் ஹேபிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரேடிங் ஹேபிட் அந்த ஹேபிட் தான் உங்களை லாஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸ். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்டாக் இப்போது கீழே இறங்கி நல்ல ஒரு 20-25% லாஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஒரு ட்ரேட் லாஸில் போகுது, அதாவது 20-30% லாஸில் போகுது அப்படின்னா, அது ஏன் அப்படின்றது ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணலை அப்படின்றத தான் அது இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கிளியராக என்னோடய என்ட்ரி இருக்கும், அதுக்கப்புறமா என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இது மூணுமே நான் டிசைட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்னோடய ரிஸ்க் அண்ட் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய குவான்டிட்டி டிசைட் பண்ணுவேன். இந்த 4 விஷயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இம்மிடியேட் நியூஸஸ் இருக்குல்ல, நேற்று ஜொமேட்டோன்ற ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே போச்சு. அப்புறமா ஹெச்சிஎல் இன்றைக்கி ஒரு 3%க்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்டாக் வாங்குகிறாங்க. ஸோ அவங்க வாங்கின கொஞ்ச நாளில் அது ப்ராஃபிட் போகும்போது அது இன்னும் மேலே ஏறுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். சப்போஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா அது கீழே இறங்கிச்சின்னா மேலே போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுவீங்க. அப்போது 10%, 5%, 15% அது கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு நிஜமாலே என்ன பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் இருக்குல்ல, நீங்கள் ஏன் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு உள் மனசில் என்ன சொல்லுன்னா, ஓகே நம்ம இது ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா நமக்கு மேலே போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வச்சுருப்பீங்க. இப்போ தான் ரியலாக ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இல்லை மீடியாவில் இல்லை யூடியூப்பில் அந்த ஸ்டாக் ஏன் கீழே போகுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ரிசர்ச் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா, நீங்கள் எடுத்த டிசிஷனை கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினரி ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இது நீங்கள் பண்ணுறீங்க மோஸ்ட்லி. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கினதும் இல்லாமல் நீங்கள் யாருக்குன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை இந்த ஸ்டாக் வாங்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வைஸ் வேர்ஸா என்ன வேணால் நடந்திருக்கலான்னு வச்சுக்கோங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி தேடிட்டு ஸ்டாக் ரொம்ப நல்ல ஸ்டாக்கு வாங்கினதுக்கப்புறமா திடீர்னு இந்த பிரச்சனை வந்தனால தான் இப்போ இந்த ஸ்டாக் கீழே போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டிசிஷனை நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற அளவுக்கு உங்களை சுற்றி அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன லாஸ் பெரிய லாஸாக மாறுறதுக்கு நிறைய பேருக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, ஒரு 5%, 10%. யாருமே 50%, 60%, ஏன் 100% ப்ராஃபிட் வரைக்கும் விடுற மாதிரியான பீப்புள் ரொம்ப கம்மி. இப்போல்லாம் ஒரு 5-10% பார்த்தாலே டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. சரி, நீங்கள் ஒரு 50% ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ அதே 50% கீழே போகிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க. ஆமாம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். நான் ஒரு 5%, 10% ப்ராஃபிட்டுக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ட்ரேட் எடுத்த உடனே அப்படின்னா, அதே 5% கீழே போனால் நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில்லோ நியூஸ் இந்த நியூஸ், இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சோடனே அது ஃபேவர் ஆகிடும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் அப்படின்னாலே நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறேன். அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு எது என்ட்ரி, எது எக்ஸிட், எது ஸ்டாப் லாஸ், என்னோடய குவான்டிட்டி என்ன, இந்த 4 கேள்வியை நான் கேட்பேன். எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். நான் பண்ணது தப்பாகவே இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா
நீங்கள் உங்களோட சொந்த நாலேஜை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எங்கன்னா தப்பு நடந்தால் அந்த தப்பை வந்து திருப்பி கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 ட்ரேட் 6 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த எடுத்ததுக்கு அப்புறமா கண்டினியூஸாக லாஸ் ஆகுது, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டேட்டாவை வச்சு ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு ஏன் வாங்குனீங்கன்ற ரீசனும் கிளியராக இருக்காது. ஏன் வாங்கினேன்னே உங்களுக்கு தெரிலன்னா எப்போ விற்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அது ப்ராஃபிட்டில் போனாலும் சரி, லாஸில் போனாலும் சரி. ஸோ இந்த ஹேபிட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டாக் வாங்குறதும் விற்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணணும். அந்த கம்பெனியோட ஓனரே வந்து என் ஸ்டாக் வந்து 100% மேலே போகும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஒரு அனலைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனால் மட்டும் ஸ்டாக் வந்து வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, மற்றவங்க வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்குமே வந்து வாங்காதீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.